வணக்கம் அன்பார்ந்த பக்தர்களே. இன்று கேரளாவின் பசுமையான பேக்வாட்டர்ஸ், உப்பங்கழிகள் முதல் இமயமலையின் பனி படர்ந்த சிகரங்கள் வரை, நேபாளத்தில் உள்ள பண்டைய ஆலயங்கள் முதல் பங்களாதேஷில் மறைந்திருக்கும் ரத்தினங்கள் வரை உலகளவில் புகழ்பெற்று 30 கிருஷ்ணர் கோயில்களை ஆராய ஆன்மாவை தூண்டும் பயணத்தை நாங்கள் மேற்கொள்கிறோம். இந்த வீடியோவுக்கு வழிகாட்டியது நான் உருவாக்கிய 4000க்கும் மேற்பட்ட கிருஷ்ணர் கோயில்களை கொண்ட ஒரு இன்டராக்டிவ் கூகுள் மேப். ஒரு தனிப்பட்ட ஆன்மீக தேடலாக தொடங்கிய பயணம் ஒரு அபூர்வமான ஆன்மீக உந்துதலாக மாறிவிட்டது. மிகவும் எதிர்பாராத இடங்களில் திரிபுரா, அசாம், நேபாளம், வங்காளதேசம் என எல்லா மூலையிலும் கோயில்கள் இருப்பதை கண்டறிந்து நான் ஆச்சரியப்பட்டேன். எனவே தெய்வீகம், பக்தி மற்றும் அதிவிசித்திர ஆன்மீக பயணத்துக்கு இப்போது தயார் ஆகுங்கள். கோவில்கள் பற்றிய மேலும் விவரங்களை அறிய விரும்பினால் எனது பாருங்கள் வெப் லிங்க் டிஸ்கிரிப்ஷன் இல் கொடுக்கப்பட்டுள்ளது. 1. குருவாயூர் கோயில், கேரளா. பூலோக வைகுண்டம் என்கிற கேரள தெய்வீக பூமியான குருவாயூரில் நம்முடைய பயணம் தொடங்குகிறது. குருவாயூரப்பன் கோயில் 5000 ஆண்டுகள் பழமையானது என்று நம்பப்படுகிறது. இது புனிதமான பாதலஞ்சன ஷிலாவில் இருந்து செதுக்கப்பட்டுள்ளது. தொழுநோய் குணப்படுத்தும் புராண கதைகள் முதல் மேல்பத்தூர் பட்டத்திரி எழுதிய நாராயணியம் வரை இந்த ஆலயம் அருளால் நிரம்பியுள்ளது. 2. உடுப்பி கிருஷ்ண மடம், கர்நாடகா. அடுத்து பகவான் கிருஷ்ணர் தனது பக்தரான கனகதாசருக்காக திரும்பிய உடுப்பிக்கு செல்கிறோம். பிரபலமான கனகனகிண்டி வழியாக வணங்கப்படும் இந்த மூர்த்தி மத்வாச்சாரியாரால் சந்தன மரக்கட்டையில் இருந்து கண்டெடுக்கப்பட்டது. உடுப்பி ஒரு கோவில் மட்டுமல்ல, இட்ஸ் a living tradition of devotion, ஒரு உயிருள்ள பக்தி மரபு. 3. ஜெகநாதர் கோயில், பூரி, ஒடிசா. பூரி ஜெகநாதர் இல்லாமல் கிருஷ்ணர் கோயில் பட்டியல் முழுமையடையாது. ஜெகநாதர், பாலபத்ரா மற்றும் சுபத்ரா ஆகியோரின் வாசஸ்தலம். இந்த கோவில் தர்க்கத்திற்கு எட்டாத அற்புதங்களுடன் நிரம்பியுள்ளது. நிழல் இல்லாத கோபுரங்கள், காற்றுக்கு எதிராக பறக்கும் கொடிகள் மற்றும் பிரமாண்ட ரத யாத்திரை ஆகியவையுடன் இது ஒரு ஆன்மீக அதிசய உலகம். 4. கிருஷ்ண ஜன்மஸ்தான், மதுரா. மதுராவில் பகவான் கிருஷ்ணர் பிறந்த சிறை அறையில் நாம் நிற்கிறோம். படையெடுப்புகள் மற்றும் புனரமைப்பு இருந்த போதிலும் இந்த கோயில் அவரது தெய்வீக தோற்றத்தின் கலங்கரை விளக்கமாக உள்ளது. 5. ராதா மதன் மோகன் கோவில், பிருந்தாவன். சிவப்பு கற்பாறையில் கட்டப்பட்ட பிருந்தாவனின் பழமையான கோயில் கலியா படித்துறைக்கு அருகில் அமைந்துள்ளது. உண்மையான மூர்த்தி ராஜஸ்தானில் இருந்தாலும் ராதா மற்றும் கிருஷ்ணரின் தெய்வீக அதிர்வுகள் இங்குள்ள ஒவ்வொரு பக்தரையும் தொடர்ந்து ஆசீர்வதிக்கின்றன. 6. துவாரகாதீஷ் கோயில், துவாரகா. கிருஷ்ணரின் இராஜதானியாக இருந்த துவாரகாவிற்கு உங்களை வரவேற்கிறோம். வாஜ்ரநாபனால் கட்டப்பட்ட இந்த கோவில் 72 சிற்ப அலங்கரிக்கப்பட்ட தூண்களைக் கொண்டது. மேலும் மீராபாய் தனது கிருஷ்ணருடன் அடைந்த ஆன்மீக ஒன்றிப்பின் கதைகளைக் கொண்டுள்ளது. 7. விட்டல் ருக்மிணி மந்திர், பண்டரிபுர். மகாராஷ்டிராவில் பகவான் விட்டல் தம்முடைய இடுப்பில் கை வைத்து நின்று தன்னுடைய பக்தரான புண்டலிக்காக என்றென்றும் காத்திருக்கிறார். வர்காரி பாரம்பரியம் மற்றும் வார்கா யாத்திரை ஆகியவை பக்தி உற்சாகத்தில் ஈடு இணையற்றவை. 8. ஸ்ரீநாத்ஜி கோயில், நாத்வாரா. இது ராஜஸ்தானின் இராஜகோபாலனான ஸ்ரீநாத்ஜி அவர்களின் ஹவில்லி கோவில். இங்கு பக்தி என்பது ஒரு குழந்தையை பராமரிப்பது போல உணரப்படுகிறது. மதுராவிலிருந்து படையெடுப்பாளர்களிடமிருந்து காக்க இவர் நாத்தத்வாராவை தன் இல்லமாக தேர்ந்தெடுத்தார். படையெடுப்பாளர்களிடமிருந்து தப்பிக்க மதுராவிலிருந்து நகர்ந்த அவர் வண்டிச் சக்கரங்கள் மர்மமான முறையில் நின்றபோது நாத்வாராவை வீடாக தேர்ந்தெடுத்தார். 9. ராஞ்சோத்ராய்ஜி கோயில், டாகோர், குஜராத்தில். கிருஷ்ணர் ரஞ்சோதிராய் என்ற பெயரால் அழைக்கப்படுகிறார், அதாவது போர் மேடையிலிருந்து விலகியவர். ஆனால் அந்த பெயருக்கு பின்னால் உண்மையான ஒரு பக்தருக்கான தெய்வீக கருணையின் ஒரு சிறந்த கதை உள்ளது. 10. பார்த்தசாரதி கோவில், சென்னை. இங்கே கிருஷ்ணன் மாடு மேய்ப்பவன் அல்ல, போர் அரங்கத்தில் அர்ஜுனனுக்கு சாரதியாக நின்ற வீரன், வித் முஸ்டாச் மீசை வைத்த போர் வீரன் தேரோட்டி. இது மிகவும் அபூர்வமான கோவில்களில் ஒன்றாகும். இங்கு நீங்கள் அவருடைய குடும்பத்தினரை, பலராமர், அனிருத்தர் மற்றும் அவரது குடும்பத்தையும் பார்க்கும் அரிய கோயில்களில் ஒன்று. 11. ஜனார்த்தன சுவாமி கோவில், வர்கலா, கேரளா. எங்கள் பயணம் கேரள கடற்கரையான வர்கலாவின் ஜனார்த்தன சுவாமி கோயிலை நோக்கி தொடர்கிறது. 2000 ஆண்டுகள் பழமையுடைய இக்கோவிலுக்கு தக்ஷணா காஷி என்றொரு சிறப்பு பெயர் உண்டு. இங்கு ஜனார்த்தன பகவான் வழிபடப்படுகிறார். அருகிலுள்ள பாபநாசம் கடற்கரை ஒருவரின் பாவங்களை கழுவுவதாக நம்பப்படுகிறது. 1757 என்று குறிக்கப்பட்ட கோயிலின் தெய்வீக மணி மற்றும் இறைவனின் கை மெதுவாக அவரது வாயை நோக்கி நகரும் அதிசயம் இவையெல்லாம் கோவிலுக்கு ஒரு மாயமான சூழ்நிலையை சேர்க்கிறது. 12. ராஜகோபாலசுவாமி திருக்கோயில், மன்னார்குடி, தமிழ்நாடு.
அடுத்து நம்மை வரவேற்கிறது மன்னார்குடியில் உள்ள ராஜகோபால சுவாமி கோவில். தக்ஷணா துவாரகா என அழைக்கப்படும் இக்கோவில் 23 ஏக்கரில் பறந்துள்ளது. இந்த கோவிலில் 13 அடி நீளமுள்ள வாசுதேவர் சிலையும் அரிய வகை பெண் கருட சிலையும் உள்ளன. கிருஷ்ணரின் 32 லீலைகள் ஆண்டுதோறும் இங்கே நாடகமாய் காட்சிப்படுத்தப்படுகின்றன. காலை விஸ்வரூப தரிசனத்தில் கோவிலின் யானையுடன் கூடிய தரிசனம் ஒரு தெய்வீக நிகழ்வாகவே மாறுகிறது. 13 அம்பலப்புழா கிருஷ்ணர் கோவில், கேரளா. பால் பாயாசத்திற்கு புகழ்பெற்ற கேரளாவில் உள்ள அம்பலப்புழா கிருஷ்ணர் கோயில் சதுரங்க விளையாட்டு மற்றும் கிருஷ்ணருக்கு நித்திய கடன்பட்டிருப்பது சம்பந்தப்பட்ட ஒரு கண்கவர் புராண கதையுடன் இணைக்கப்பட்டுள்ளது. திப்பு சுல்தானின் படையெடுப்பின் போது குருவாயூரப்பன் சிலையையும் இந்த கோயில் பாதுகாத்தது. 14 அருள்மிகு அப்ரமேய சுவாமி திருக்கோயில், தொட்டமல்லூர், கர்நாடகா. கர்நாடக மாநிலம் தொட்டமல்லூரில் அம்பேத கிருஷ்ணன் கையில் வெண்ணெய் உருண்டையுடன் பட்டர் பந்து ஏந்திய நறுக்கும் நிலையில் உள்ள குழந்தை கிருஷ்ணர் அம்பேகலை கிருஷ்ணருக்காக பிரபலமானது. வியாசராஜரால் நிறுவப்பட்ட இந்த சிலை புரந்தரதாசரின் புகழ்பெற்ற ஜகதோத்தரணா பாடலுக்கு தூண்டுகோலாக இருந்தது. குழந்தைகளை நம்பிக்கையோடு எதிர்நோக்கும் தம்பதிகள் இந்த கிருஷ்ணருக்கு சிறப்பாக வழிபடுகிறார்கள். 15 கோவர்தன் மலை மற்றும் டான் காதி மந்திர், உத்தரப்பிரதேசம். கோவர்தன் மலையைச் சுற்றியுள்ள ஒரு புனிதமான பரிக்கிரமா பக்தியின் மிகவும் தீவிரமான வெளிப்பாடுகளில் ஒன்றாகும். இங்குதான் கிருஷ்ணர் தனது சிறிய விரலில் மலையை தூக்கியதாக நம்பப்படுகிறது. குசும் சரோவர் மற்றும் மான்சி கங்கா போன்ற புனித இடங்களை சுற்றி வரும்போது பக்தர்கள் ராதே கிருஷ்ணா என்று கோஷமிடுகிறார்கள். சிலர் முழு உடல் சாஷ்டாங்க நமஸ்காரத்துடன் இந்த பரிக்கிரமாவை முடிக்கிறார்கள். 16 வேணுகோபாலசுவாமி திருக்கோயில், மோவா, ஆந்திரா. மோவா என்பது புகழ்பெற்ற பக்தி கவிஞர் க்ஷேத்ரயாவின் பிறப்பிடமாகும். இங்குள்ள வேணுகோபாலசுவாமி கோவில் கிருஷ்ணரிடம் கொண்ட காதல் நிரம்பிய பக்திக்காக புகழ்பெற்றது. ஒரு கதைப்படி கிருஷ்ணரின் சிலம்பிலிருந்து ஒரு மணிப்பந்து இங்கு விழுந்ததால்தான் இந்த ஊருக்கு மோவா என்ற பெயர் வந்ததாக நம்பப்படுகிறது. 17 திருவார்ப்பு கிருஷ்ணர் கோவில், கோட்டயம், கேரளா. இங்குள்ள கிருஷ்ணர் பட்டினியால் பொறுக்க முடியாதவர். கோவிலின் கதவு திறக்கவில்லை என்றால் அர்ச்சகர் ஒரு கோடாரி, அடிவாள் வைத்துக் கொண்டு வருகிறார். கடலில் இருந்து கிடைத்த இந்த சிலை பாண்டவர்கள் மற்றும் அஷ்ய பாத்திரத்துடன் தொடர்புடையது. இங்குள்ள சடங்குகள் எல்லாம் மகிழ்ச்சியளிக்கும் வகையில் தனித்துவமானவை. 18 பால்கா தீர்த்தம், சோம்நாத், குஜராத். பகவான் கிருஷ்ணர் தனது பூமி லீலை முடித்த புனித தலம்தான் பால்கா தீர்த்தம். குஜராத்தில் உள்ள இந்த இடம் ஆழமான ஆன்மீக தூண்டுதலை தருகிறது. வேடனின் அம்பினால் தாக்கப்பட்ட கிருஷ்ணர் கலியுகத்தின் விடியலை குறிக்கும் வகையில் கோலோகத்தை நோக்கி புறப்பட்டார். 19 திருச்சம்பரம் கிருஷ்ணர் கோவில், தளிப்பரம்பா, கேரளா. இந்த ஆலயத்தில் கிருஷ்ணர் ருத்ர வடிவில் கம்சவதத்திற்கு பிறகு காட்சி தருகிறார். திருவிழா கிருஷ்ணர் மற்றும் பலராமரின் பிரியாவிடையே ஆழ்ந்த உணர்ச்சிகரமான சடங்கில் மீண்டும் செயல்படுத்துகிறது. பாரம்பரியத்தில் தனித்துவமானது மற்றும் தோற்றத்தில் பழமையானது. இது கண்டிப்பாக பார்க்க வேண்டும். 20 ராதா ராணி கோவில், பர்சானா, உத்தரப்பிரதேசம். ராதாவுக்கு மட்டுமே அர்ப்பணிக்கப்பட்ட பர்சானாவின் ராதா ராணி கோயில் பானுகர் குன்றின் உச்சியில் மேல் அமைக்கப்பட்டுள்ளது. ராதாஷ்டமி மற்றும் லத்மார் ஹோலியின் போது கோயில் தெய்வீக அன்பின் திருவிழாவாக மாறுகிறது. 21 சௌரிராஜ பெருமாள் திருக்கோயில், திருக்கண்ணபுரம், தமிழ்நாடு. திருக்கண்ணபுரத்தில் உள்ள இந்த திவ்ய தேசம் சௌரிராஜ பெருமாள் அருள் புரியும் புனித தலம். அங்கு கிருஷ்ணர் ஒரு கொத்து முடிச்சுருள் சௌரி உடன் அர்ச்சகரை காப்பாற்ற அற்புதமாக காட்சி தந்தார். முனியோதரன் பொங்கல் என்ற சிறப்பு படையல் மற்றும் அமாவாசை, விபீஷண ஊர்வலம் ஆகியவை இந்த கோவிலின் தனிச்சிறப்புகள். இது தமிழ்நாட்டில் உள்ள 5 கிருஷ்ண கஷேத்திரங்களில் ஒன்றாகும். 22 சம்பாரன் கோயில், சத்தீஸ்கர். புஷ்டிமார்க் சமயத்தின் நிறுவனர் வல்லபாச்சாரியார் பிறந்த இடம்தான் சாம்பரன். வெள்ளை பளிங்கு கலசங்களில் அமைந்த பைத கஷேத்திரங்கள், கிரிராஜ் மந்திர் மற்றும் ஆண்டுதோறும் நடைபெறும் புஷ்கர விழாக்கள் இங்கு உள்ளன. இது வரலாறு, பக்தி மற்றும் தத்துவத்தின் அமைதியான கலவையாகும். 23 சென்னகேசவர் திருக்கோயில், பேளூர், கர்நாடகா. 12ஆம் நூற்றாண்டில் கட்டப்பட்ட இந்த கோவில் ஹொய்சள கட்டிடக்கலையின் மணிமகுடம் ஆகும். மதனிகாஸ்களின் சிற்பங்கள், மகாபாரத காட்சிகள் மற்றும் கண்கவரும் சிற்பங்களால் அலங்கரிக்கப்பட்டுள்ள இந்த கோவிலில் சென்னகேசவ பெருமாள் அருமை வாய்ந்த கிருஷ்ணர் ரூபத்தில் கருணையையும் கம்பீரத்தையும் வெளிப்படுத்துகிறார். 24 சார்புஜாநாத் கோயில், நிர்தா, ராஜஸ்தான். மீராபாயின் பிறந்த இடமான நிர்தாவில் சார்புஜாநாத் பெருமாள் உயர்ந்து காட்சியளிக்கிறார். இந்த கோவிலின் வியப்பூட்டும் தோற்றம் மற்றும் மீராவின் அவ்யாஜ பக்தியை நினைவுகூர ஒரு சிறப்பு குடும்பம் தினமும் முதல் நேரத்தில் நைவேத்தியம் அர்ப்பணிக்கும் புனித மரபு இன்றும் தொடர்கிறது.
25 காலிங்க நர்த்தன கிருஷ்ணர் திருக்கோயில், ஊத்துக்காடு, தமிழ்நாடு. குழந்தை கிருஷ்ணர் இந்த மயக்கும் கோயிலில் நாகன் காளிங்கத்தின் மீது மகிழ்வுடன் நடனம் ஆடுகிறார். புகழ்பெற்ற இசையமைப்பாளர் வெங்கட கவி இங்கு வாழ்ந்து எண்ணற்ற பாடல்களை இயற்றி போற்றினார். கர்நாடக பாரம்பரியத்தில் இன்னும் எதிரொலிக்கும் ஒரு இசை பாரம்பரியத்தை விட்டுச் சென்றார். 26 கிருஷ்ணா மந்திர், படான், நேபாளம். 1637ஆம் ஆண்டில் முற்றிலும் கல்லால் வடிவமைக்கப்பட்ட இந்த கோயில் பதான் தர்பார் சதுக்கத்தில் உள்ள யுனெஸ்கோ உலக பாரம்பரிய தளமாகும். அதன் ஷிகாரா கட்டிடக்கலை மற்றும் ராமாயணம் மற்றும் மகாபாரதத்தின் செதுக்கல்கள் இதை ஒரு நேபார் கலையின் மாபெரும் எடுத்துக்காட்டாகின்றன. 27 சோட்டோ கோவிந்தா கோயில், புதியா, பங்களாதேஷ். புதியா கோயில் வளாகத்தில் அமைக்கப்பட்டுள்ள இந்த டெரகோட்டா நிறைந்த கோயில் 18ஆம் நூற்றாண்டு கோவில். காதல் கதைகளையும் தசாவதாரங்களையும் பாரம்பரியமாக வெளிப்படுத்துகிறது. இது ஒரு வங்காள பக்தியின் பொக்கிஷம். 28 ஜெகன்மோகினி கேசவ சுவாமி திருக்கோயில், ரியாலி, ஆந்திரா. இந்த கோவில் சிறப்பாக ஒரு சாலிகிராம கல்லில் வடிவமைக்கப்பட்ட, ஒரு பக்கம் கிருஷ்ணரும் மறுபக்கம் மோகினியுமாக உள்ள ஒரே திருவுருவத்தை கொண்டுள்ளது. இந்த கோவில் கோதாவரி ஆற்றின் கிளைகளுக்கிடையே அமைந்து சிவன் மற்றும் விஷ்ணு பக்தியின் தெய்வீக ஒற்றுமையை பிரதிபலிக்கிறது. 29 முரளிதர் கிருஷ்ணா மந்திர், நாகர், இமாச்சல பிரதேசம். இமயமலையின் மடல்களில் மறைந்து நிற்கும் இந்த பழமையான கோவில் ஒரு காலத்தில் குலு மன்னர்களால் பராமரிக்கப்பட்டது. கிருஷ்ணர் இங்கு தவம் செய்ததாக ஒரு புராணம் கூறுகிறது. அமைதியான சூழலும் சிற்பங்களும் இந்த இடத்தை ஆன்மீக அடையாளமாக மாற்றுகின்றன. 30 இஸ்கான் சந்திரோதயா கோயில், மாயாப்பூர், மேற்கு வங்கம். எங்கள் இறுதி நிறுத்தம் கம்பீரமான இஸ்கான் சந்திரோதயா மந்திர் விரைவில் உலகின் மிகப்பெரிய கிருஷ்ணர் கோயிலாக மாறும். சைதன்ய மகாபிரபுவுக்காக அர்ப்பணிக்கப்பட்ட இந்த கோவில் கவுடிய வைஷ்ணவம், சிற்பக்கலை புகழ் மற்றும் உலகமெங்கும் உள்ள பக்தியை கூட்டி ஒரு மகத்தான ஆன்மீக மையமாக அமைந்துள்ளது. இந்த ஆன்மீக பயணம் உங்களுக்கு தாக்கத்தை ஏற்படுத்தியிருந்தால் தயவு செய்து லைக், ஷேர் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்ய மறவாதீர்கள். மேலும் வீடியோ விளக்கப் பெட்டியில் உள்ள என் விரிவான பிளாக் இணைப்பை பார்வையிடுங்கள். அது உங்கள் பக்தி பயணத்துக்கு ஒரு புனித வாசலாக அமையும். ஜெய ஸ்ரீ கிருஷ்ணா.